வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்காக. என்னுடைய உடம்பு ரொம்ப உஷ்ண உடம்பாக இருக்குது, எனக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருக்குது, ஆனால் சீக்கிரமாக செம்மண் வெளியில் வருது. நான் வேலை பார்க்கக்கூடிய வேலை என்னுடைய உடலை ரொம்ப அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்கி, முன்னாடி எனக்கு நல்ல டைமிங் இருந்துச்சு, இப்போ டைமிங்கே இல்லை. நான் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது நல்லா நீண்ட நேரம் என்னால் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டேன். ஆனால் என்னால் இப்போ டைமிங் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பெரும்பாலும் கேட்கக்கூடியது எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியலை, ஸோ சிம்பிளாக ஈஸியாக சின்ன சின்ன ஹோம் ரெமடியில் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ரெமடி. இதை ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீண்ட காலமாக எந்த ஒரு குறைபாடும் நீண்ட காலமாக இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு இது உதவாது. சமீப காலமாக இருக்குது, ஒரு 3 மாதமாக இருக்குது, 6 மாதமாக இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும். வருட கணக்கில் எனக்கு இந்த குறைபாடு சீக்கிரமாக வருது, அதாவது பேர் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன்பாங்க, சீக்கிரமாக எனக்கு வந்துடுது, நான் மனைவியோட சேர்ந்து உள்ள செலுத்தி ஒரு 4 முறை கூட என்னால் பண்ண முடியலன்னா சீக்கிரமாக வருது அப்படின்றவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நிலையில் இருக்கும்போது இந்த ரெமடி அருமையாக வேலை செய்யும். நீண்ட காலமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மருத்துவரை பார்க்குறது நல்லது. சரி, இதுக்கு என்னென்ன தேவை, இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் 2. முதல்ல பனக்கற்கண்டு. இந்த பனக்கற்கண்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், மருத்துவ குணம் அதிகம். சரி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த தேங்காவை அப்படியே யூஸ் பண்ண போகிறோமானா கண்டிப்பாக கிடையாது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, பனக்கற்கண்டோட இந்த தேங்காவை அப்படியே உபயோகிக்காமல் தேங்காய் பாலை உபயோகப்படுத்த போகிறோம். ஸோ தேங்காவை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, தேங்காவை மிக்சியில் அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து தான் உபயோகப்படுத்த போகிறோம். தேங்காய் பால் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், உடனே இது பயங்கரமான குளிர்ச்சி, தேங்காய் பால் கொடுத்தாலே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அப்படின்பாங்க. அந்த தேங்காய் பாலோட பனக்கற்கண்டுனாலே குளிர்ச்சி தான், தேங்காய் பால்னா இன்னும் குளிர்ச்சி. இந்த ரெண்டையும் சேரும்போது அதிகப்படியாக உடலில் உஷ்ணம் இருக்கக்கூடிய உடல், எனக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, இதனால் ஸ்களி தான் இது நிறையா போகுது, சீக்கிரமாக போகுது, டைமிங்கே இல்லை அப்படின்றவங்க இந்த தேங்காய் பாலை பனக்கற்கண்டோட கலந்து தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே, காலை கடன் எல்லாம் முடிஞ்ச உடனே இதை நீங்கள் காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கணும். ஏன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரம் எந்த ஒரு எதுவும் எடுத்துக்கூடாது. காஃபியோ பிஸ்கெட்டோ ஸ்நாக்ஸோ அது சாப்பிட்றது அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இதை மட்டும் தொடர்ந்து ஒரு 40 நாள் எடுத்துக்கிட்டே வந்தால் போதும். தாம்பத்தியத்தில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயமும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்பை குளிர்ச்சி பண்ணுறது, உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சுனாலே நிறைய குறைபாடுகள் குறைஞ்சிரும். மெயினாக இது திருமணம் ஆன ஆண்கள், உடல் அதிக உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு இது குடிக்கும்போது நீண்ட நேரம் தாம்பத்தியம் நல்லா ஈடுபடலாம். ரொம்ப அருமையான ஒரு கை மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் நிறைய தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கும் போது நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல நீண்ட நேரம் நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள்.